நட்ஸ் எல்லாம் போட்டுக்கனால சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? எம்மி எம்மி கேக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு கேக் பண்ண போகிறாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் கேக் பண்ண போகிறேன். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸுக்கு விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு கப்பு கோதுமை மாவும் தேங்காயும் வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையாட்டு ஈஸியாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவன் வேண்டாம், நமக்கு முட்டை வேண்டாம், எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம இட்லி குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 4-5 ஏலக்காய் எடுத்துக்கணும். அப்புறமா பால், காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாங்க ஒன்றாட்டு. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், ஏலக்காய் கூட போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். கோதுமை ஒரு கப் எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சுங்க. நம்ம தேங்காய் வந்து குறப்பாக அரைக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. குறப்பாக அரைச்சி அதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணுங்க. குறப்பாட்டு அரைச்சி அப்படியே போட்டு நம்ம பால் விட்டு மிக்ஸ் பண்ணிவிடணுங்க. பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பாலை ஊற்றிக்கோங்க. காணலைன்னா அப்புறம் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு பாலே போதுமானது. ஏன்னா சுகர் போட்டுக்கனால நமக்கு இலக்கம் கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். அதனால் ஒரு கப்பு பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, காணலைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பாலை ஆட் பண்ணியாச்சுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம், ஒரு 2 ஸ்பூனுக்கான ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூனுக்கான தண்ணி ஊற்ற போகிறேன். இல்லை நீங்கள் பால்லே பண்ணாலும் பால்லே பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கான தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ண வச்சுட்டு, ஹீட் ஆனோடனே நம்ம தூக்கி வச்சிடணுங்க. சின்ன சின்ன பவுலில் ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க, அல்லது பெரிய கடாயில் ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க. கேக் டின் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி கேக் டின்லேயும் ஊற்றலாம். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. இது வந்து சோடா ஆட் பண்ணி விடணுங்க. சோடா போட்டாங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும். சோடாக்கு மேலே ஒரு சின்ன லெமனில் அரை லெமன் ஊற்றிருக்கேன். இந்த சாரை பிழிஞ்சு ஊற்றுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா ஆட்விட் ஆயிரும். சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் சாறு வந்து ரொம்பவும் ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றியாச்சுன்னா லெமன் வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் காணும். இந்த மாதிரி பவுலில் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே இதெல்லாம் டீ கப்பு இருந்தனாக்கா பிளாஸ்டிக் கப்பு, அந்த கப்பில் கூட ஊற்றலாம். கடையில் கிடைக்கும் பாருங்கள், பேப்பர் கப்பு, அந்த மாதிரி கப்புலேயும் ஊற்றலாம். டீ குடிக்கிற கப்புலேயும் ஊற்றலாம். இந்த மாதிரி பவுல்லையும் ஊற்றலாம். எதில் ஊற்றினாலுமே சூப்பராக கிடைக்குங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சு. ஒரு சின்ன கரண்டி வச்சு அரை பவுலை ஆட் பண்ணிவிடணுங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, நமக்கு உப்பி வர ஆரம்பிச்சிரும். வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி வந்துட்டுனா வெளியில் வந்துடுங்க. அதனால் அரை பவுல் ஊற்றினா போதும். இந்த மாதிரி அரை பவுல் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடையில் கிடைக்கிற தேங்காய் பால் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊற்றியாச்சுங்க. கரெக்டாக 4 பவுல் கிடச்சிருக்கு. இப்போ நல்லா தண்ணி ஹீட் ஆயிடுச்சு குக்கரில்.
அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கணுங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. துருவி கட் பண்ணி எப்படினாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பூசணி விதை போட்டாக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூசணி விதை கொஞ்சம் போட்டு அப்படியே குக்கரில் வச்சிடணுங்க. இப்போ விதையை போட்டாச்சு. இப்போ அப்படியே குக்கரில் வச்சு மூடி வச்சுக்கலாம். 4 தட்டையும் ஒன்றா வச்சு மூடிடலாம். ஒரு சைடில் வைக்கும்போது ஒரு சைடில் சரிஞ்சிரும், பிடிச்சிட்டே வைங்க. வச்சாச்சுங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். கேக்கு வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா வா சூப்பராக வந்துட்டுங்க. நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. அப்படியே ஸ்டிக்கை குத்தி பார்க்கணுங்க. நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடணும். ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்க. நல்ல பூ மாதிரி மலர்ந்து வந்துடுச்சுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து கிட வச்சிடலாம். அப்படியே எடுத்து ஒவ்வொரு பவுலாக எடுத்து கிட வச்சிடலாம். முழுமையாக ஆறுச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா சாஃப்டாட்டு பஞ்சு மாதிரி கேக் ரெடிங்க. ஒரு கப்பு கோதுமை மாவில் சூப்பராட்டு நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் கேக்கு செஞ்சாச்சுங்க. ஓகேங்களா? ஆறட்டும். ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. அப்படியே ஓரத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ரேஸை கிளறி விட்டு தட்டினீங்கன்னா அப்படியே விழுந்துருங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி கிடச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எம்மி கேக்குங்க. அப்படியே ஓரத்தில் அப்படியே கட் பண்ணிடணுங்க. சூப்பருங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம். ஸ்பாஞ்சு மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. எம்மி கேக்குங்க. சூப்பருங்க. நட்ஸ் எல்லாம் போட்டுக்கனால சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? எம்மி கேக்குங்க. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே கேக்கை சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. சூப்பருங்க. வேறு லெவலில் கிடச்சிருக்கு. இது ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல தேங்காய்லாம் போட்டுக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.